வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் நான். உன்னோடு மனம் விட்டு பேசுவதற்காக இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னை நான் சுற்றி வந்து உன் முன்னால் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னை உன் அப்பனாக நினைத்து கேட்டால் மட்டுமே இந்த கந்தனுக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும். என்னை கல் என்று நினைத்தால் நீ தாராளமாக இந்த கந்தன் வார்த்தைகளை கேட்காமல் சென்று விடலாம். உனக்காகவே நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று நீ ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகளையும் உனக்கான தேவைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதும் உனக்கே என்று துணை இருக்கும் இந்த காலகட்டம் முழுக்க உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தன் எப்பொழுதும் தன் பிள்ளைக்கு ஒன்று என்றால் ஓடோடி வந்து நிற்பவன் அல்லவா. என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு கஷ்டத்தை நான் ஒருபோதும் வேடிக்கை பார்த்து விட மாட்டேன். என் குழந்தைக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நன்றாக தெரிந்து வைத்திருப்பவன். அதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நான் தெளிவாக என் பிள்ளைக்கும் சொல்லி கொடுப்பவன் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது நீ எதையோ எண்ணிக்கொண்டு எதையோ நினைத்து கலங்கி கொண்டிருக்காதே. சஷ்டியின் பொழுது கந்தன் உன்னை தேடி வந்திருக்கும் இந்த பொழுது நேற்று செவ்வாய்க்கிழமையிலும் அப்பன் உன்னோடு தான் பயணித்திருந்தேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த கந்தன் நான் உன்னோடு தான் தொடர்ந்து வந்தேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் உன்னை தொடரும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நாள் என்பதனை மறக்காதே. சஷ்டி நேரத்திலும் செவ்வாய்க்கிழமையிலும் இந்த கந்தன் உன் வீடு தேடி வரும் பொழுது நீ வேண்டுமானால் சற்று உன்னிப்பாக கவனித்து பார். உன்னை அறியாமலேயே உன் வீட்டில் திருநீறு மனம் நிச்சயமாக இருக்கும். அதே போல வெற்றிலையும் உன் வீட்டில் இருக்கும். இது பல நேரங்களில் அதிசயமாக உனக்கு தோன்றும். அப்படியானால் கந்தன் உன் இல்லத்திற்கு வந்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்கான அர்த்தமாகும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இவை அத்தனைக்குமான அர்த்தமாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நிற்கும் இந்த கந்தன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று நான் பார்த்து பார்த்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கே என்று நான் ஒவ்வொரு நிலையிலும் முன் வந்து கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்காக வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் அத்தனையிலும் உண்மைகளை நீ உணர வேண்டும். நமக்கு தெய்வத்தின் அருள் இருக்கிறதா? நம்மை தேடி தெய்வம் வருவது நியாயமா? உண்மையில் தெய்வத்தின் அன்பை பெறுவதற்குரிய தகுதிகள் எல்லாமும் நமக்கு இருக்கிறதா என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உடன் வருகின்ற நாட்கள் உன் அப்பன் என்னுடைய அன்பினாலும் அருளினாலும் நீ இந்த வாழ்க்கையில் மேன்மையடையத்தான் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. துணையிருந்து நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ மேன்மையடைய வேண்டும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பல நன்மைகளை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் இனிமேல் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத
எந்த ஒரு சிந்தனைகளையும் நினைத்து இனிமேலும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உன்னை சூழ்ந்து நான் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இனி நிச்சயமாக என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக என் குழந்தை இவை எல்லாவற்றையும் நீ உணர்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. காலமும் நேரமும் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறதோ அவை எல்லாவற்றையும் சரியாக உனக்கு தந்துவிடத்தான் போகிறது. உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பங்களும் சரியாகவே உனக்கு நடக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் கந்தனின் அன்பு உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கந்தனின் அன்பு இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு தரும் என்பதனையும் மறக்கக்கூடாது. சுற்றி இருப்பவர்கள் உனக்கு என்ன சொன்னாலும், எந்த விஷயத்தை உனக்கு நடக்காது என்று சொன்னாலும் அதை எல்லாமும் என் பிள்ளை ஒருபோதும் நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே. இதையெல்லாமும் ஒருபோதும் யோசித்து நீ கலங்காதே. முன்னின்று உனக்கு நான் உருவாக்கி தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்குள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உனக்கு இவையெல்லாமும் நடத்தியே தீரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருப்பது போல இனி எந்த நாளும் உனக்கு நல்ல புரிதலை இந்த வாழ்க்கை நிச்சயமாக தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? எதிர்பாராத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல வெற்றிகளையும் பல சந்தோஷங்களையும் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல தேவைகளை எல்லாமும் புரிந்து கொண்டு நல்லதொரு விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அத்தனை புரிதல்களையும் கொண்டு நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையோ நினைத்து இனிமேலும் நாம் வருந்தி கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயமாகும்? ஒவ்வொன்றையும் சிந்தித்து நீ இனிமேலும் வருத்தம் கொள்ளாதே. தெய்வத்தின் அன்பு உனக்கு எப்பொழுதும் கை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உனக்கு எந்த சூழ்நிலைகளில் எல்லாமும் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறதோ அந்த சூழ்நிலைகளில் எல்லாமும் உனக்கான புரிதலை நிச்சயமாக தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லை என்று எதையும் சொல்லி நீ எதற்கும் இனி வருந்தக்கூடாது. உனக்கு தெளிவான பல நல்ல விஷயங்கள் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொள். எது உனக்கு இந்த வாழ்க்கைக்கானது, எது உனக்கு நிச்சயமான தேவைக்குரியது, எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுப்பதற்குரியது என்பதனை எல்லாமும் நான் முழுமையாக உனக்கு உணர்த்தி தருவேன் என்பதனை புரிந்து கொள். கந்தன் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாமுமாக மாறும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் உன்னுடைய ஒவ்வொரு புரிதலும் உன்னை தேடி வந்து உனக்குள் பேரதிர்ஷ்டத்தை நடத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அத்தனையிலும் கந்தன் இருப்பது இனி வரும் நாட்களை நிச்சயமாக உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கே என்று இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் எல்லா நேரமும் இனிமேல் நீ காணக்கூடிய அதிர்ஷ்டம் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நம்பிக்கையை இது கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் எந்த காலமும் இனிமேல் உன்னோடு பயணிக்கும் என்னுடைய அன்பை ஒரு காலமும் என் பிள்ளை கைவிட்டு விடக்கூடாது. நல்ல நேரம் நமக்கென வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி யாராலும் உன்னை எந்த நிலையிலும் வேதனைப்படுத்தவோ காயப்படுத்தவோ முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் கூட
இந்த வாழ்க்கையில் இனி உன்னை சுற்றி வந்து உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.